ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. தலைப்பு 82வது தலைப்பு. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். யுதிஷ்டரும் கிருஷ்ணரும் பீஷ்மரை சந்தித்தல். தேர் தொடுக்கப்பட்ட ஒரு நாளில் தர்மராஜர் 16 வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு புதிய தேரில் அமர்ந்தார். பீமன் தேரோட்டியாக இருந்தார். அர்ச்சுனன் ஒரு வெள்ளையை கொடையை பிடித்திருந்தான். நகுலனும் சகாதேவனும் சாமரங்களால் இறகு விசிறிகள் அவருக்கு விசிறினர். யுதிஷ்டனுக்கு பின்னால் சென்ற வெவ்வேறு தேர்களில் யுட்சு, சாத்தியாகி மற்றும் கிருஷ்ணன் அமர்ந்திருந்தனர். குந்தி, திரௌபதி, சுபத்ரா மற்றும் பிற பெண்கள் விதுரரிடமிருந்து பரிசுகளை பெற்றுக்கொண்டு தங்கள் சொந்த தேர்களில் புறப்பட்டனர். திருதராஷ்டிரனும் காந்தாரியும் பல்லக்கில் அமர்ந்து மற்ற அனைவருக்கும் முன்னால் சென்றனர். அவர்களுக்கு பின்னால் அலங்கரிக்கப்பட்ட யானைகள், குதிரைகள், காலாட்படை வீரர்கள் மற்றும் பாணர்கள் அனைவரும் நகரத்திற்குள் நுழைந்தனர். நகரத்தின் அனைத்து அரசு நெடுஞ்சாலைகளும் மலர்களாலும் கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தெருக்கள் களங்கமற்று தூய்மையுடன் ஊதுபத்தி மற்றும் சந்தனத்தூளின் நறுமணத்தால் நிறைந்திருந்தன. நகரத்தின் நுழைவாயிலிலும் நகருக்குள் பல்வேறு இடங்களில் மங்களகரமான பூர்ண கும்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. வழிநெடுகிலும் பாண்டவர்களையும் திரௌபதியையும் ஒரு முறை தரிசிக்கவும் தங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கவும் மக்கள் நெருக்கமாக கூடினர். இவ்வாறு சங்கு மற்றும் முரசுகளின் உற்சாகமான முழக்கங்களும் மத்தியில் பாண்டவர்கள் அரண்மனைக்குள் நுழைந்தனர். தர்மராஜர் கிழக்கு நோக்கி ஒரு தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்தார். கிருஷ்ணரும் சாத்தியாகியும் அவருக்கு முன்னால் அமர்ந்தனர். பீமனும் அர்ச்சுனனும் சிம்மாசனத்தின் இருபுறமும் அமர்ந்தனர். மற்றவர்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்ற இருக்கைகளில் அமர்ந்தனர். குடிமக்களின் தலைவர் நல்ல அதிர்ஷ்டத்துடன் அடையாளமாக ஒரு பரிசை கொண்டு வந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு புரோகித தர்மராஜரையும் திரௌபதியையும் விரிக்கப்பட்டிருந்த ஒரு புலியின் தோளில் சர்வதோபத்திர நிலையில் அமர வைத்து முடிசூட்டு விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார். ஒரு பட்டாபிஷேகத்திற்கு முன்பு வழக்கமாக மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் அவர் செய்யத் தொடங்கினார். அதன் பிறகு ஸ்ரீகிருஷ்ணர், திருதராஷ்டர் மற்றும் சமூகத்தின் தலைவர்கள் தர்மராஜருக்கு அபிஷேகம் செய்தனர். பிராமணர்கள் தட்சிணைகளை பெற்றுக்கொண்டு தங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்வாறு தர்மராஜர் மன்னராக முடிசூட்டப்பட்டு பறந்து விரிந்த அந்த ராஜ்யத்தின் மேலதிகாரத்தை பெற்றார். அந்த மாபெரும் ராஜ்யத்தை பெற்ற பின் அவர் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தினார். பீமன் பட்டது இளவரசனான், விதுரர் அமைச்சரானான், சஞ்சயன் வருமானம் மற்றும் செலவினங்களை நிர்வகிக்கும் பொறுப்பில் நியமிக்கப்பட்டான். நகுலன் படையின் தலைமை தளபதியாக ஆக்கப்பட்டான். அர்ஜுனன் வெளிநாட்டு விவகாரங்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டான். சகாதேவன் யுதிஷ்டனின் தனிப்பட்ட பாதுகாவலரானான். விதுரன், சஞ்சயன் மற்றும் யுட்சு ஆகியோர் திருதராஷ்டிரனின் உடல் நலத்தை கவனித்து அவனது விருப்பங்களை நிறைவேற்றுவார்கள். மேலும் மக்களின் அன்றாட கவலைகளை கவனிக்கும் பொறுப்பும் அவர்கள் மூவருக்கும் இருந்தது. தர்மராஜர் உறுதியாக கூறினார், எனக்கு நன்மை செய்ய விரும்பும் நீங்கள் அனைவரும் திருதராஷ்டிரனை ஒரு தெய்வமாக கருதி அவனது விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும். என் உறவினர்களை மனமு வந்து கொன்ற போதிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அது அவனுக்காக மட்டும். மறுநாள் காலை தர்மராஜர் ஸ்ரீ கிருஷ்ணரின் அறைக்கு சென்று நலம் விசாரித்த பின்னர், கிருஷ்ணா, உமது கருணையாலேயே நாங்கள் ராஜ்யத்தையும் புகழையும் பெற்றோம். நாங்கள் தர்மத்தை மீற செய்யவில்லை என்றார். கிருஷ்ணர் பதிலளிக்கவில்லை. அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் தோன்றியது. அதை பார்த்த யுதிஷ்டன், கிருஷ்ணா, இது என்ன ஆச்சரியம்! ஏதோ ஒன்றை பற்றி இவ்வளவு ஆழமாக சிந்திக்கிறாயா? 3 உலகங்களும் நலமாக இருக்கின்றன அல்லவா என்றார். அதற்கு பதிலளித்த கிருஷ்ணர், அம்பு படுக்கையில் கிடக்கும் பீஷ்மரை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அணைந்து போகும் தருவாயில் இருக்கும் நெருப்பை போல அவர் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருக்கிறார். யுதிஷ்டா, கங்கைக்கே மகனாக பிறந்து வசிஷ்டரின் சீடராகி வேதங்களையும் அதன் துணை விஞ்ஞானங்களையும் முறையாக கற்று தனக்கு பிரியமான மாணவரான பரசுராமரிடமிருந்து போர்க்கலைகளையும் கற்ற பீஷ்மர் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய அனைத்தையும் அறிந்த ஒரு மாபெரும் ஆன்மா ஆவார்.
நான் அவரை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கேன். அவர் இறந்துவிட்டால் நிலவு இல்லாத இரவைப் போல உலகம் இறந்துவிடும் யுதிஷ்டிரா. எனவே அவர் உயிரோடு இருக்கும்போது அவரிடம் சென்று ராஜதர்மம் போன்ற பல்வேறு தலைப்புகளில் நீங்கள் அறிய விரும்பும் அனைத்தையும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். தர்மராஜன் கண்களில் கண்ணீரால் நிறைந்தன. நீயும் என்னுடன் வா, நாம் உடனே போகலாம். கிருஷ்ணர் சம்மதிக்க அவர்கள் இருவரும் பீஷ்மரை சந்திக்கச் சென்றனர். பீஷ்மர் மறையும் சூரியனைப் போல ஓகவதி ஆற்றங்கரையில் அம்புகள் நிறைந்த படுக்கையில் படுத்திருந்தார். அவர்கள் இருவரும் தூரத்தில் இருந்து அவரை வணங்கினர். மிகுந்த பக்தியுடன் கிருஷ்ணர் கூறினார், ஓ இறைவா, உமது உடல்நிலை எப்படி இருக்கிறது? உமது இந்திரியங்கள் முன்பைப் போலவே செயல்படுகின்றனவா? உமது புத்தி தெளிவாக இருக்கிறதா? அம்புகளால் ஏற்படும் வலி அதிகமாக இருக்கிறதா? ஒரு சிறிய முள் குத்தினால் கூட மிகவும் வலிக்கிறது. அப்படி இருக்க உடலில் பல அம்புகள் பாய்ந்தால் எப்படி இருக்கும்? உமது தந்தையிடமிருந்து நீர் பெற்ற வரத்தால் நீர் விரும்பும் போதெல்லாம் உமது உயிரை மாய்த்து கொள்ள முடியும். ஆனால் அந்த வரம் உமது உடல் வலியை குறைக்க உதவுவதில்லை. இத்தகைய விஷயங்களில் நாங்கள் உமக்கு என்ன சொல்ல முடியும்? தேவர்களுக்கும் உபதேசம் செய்யும் ஆற்றல் உமக்கு உண்டு. நீர் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றை அறிந்தவர். மனிதர்களில் உம்மிடம் உள்ள குணங்களைக் கொண்ட ஒருவரை நான் கண்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. நீர் வேதங்களையும் போர்க்கலைகளையும் அறிந்த ஒரு சிறந்த மகாரதிகர். பொறுமை, கட்டுப்பாடு, அன்பு மற்றும் இது போன்ற பிற குணங்களில் உமக்கு நிகர் எவரும் இல்லை. நீர் வேதங்களில் எடுத்துரைக்கப்பட்டுள்ள தர்மத்திலும் யோகம், சாங்கியம், இதிகாசம், புராணம், தர்மாஸ்திரம், ஷீஷ்டராசரம் மற்றும் பிற துறைகளிலும் நன்கு தேர்ச்சி பெற்றவர். இவற்றில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் சந்தேகம் எழும்போது உங்களைத் தவிர வேறு யாராலும் அதை தீர்க்க முடியாது. எனவே இந்த யுதிஷ்டனுக்கு ஓரிரு அறிவுரை கூறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். போரில் தன் உறவினர்கள் அனைவரையும் கொன்றதால் அவன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளான். உங்களைப் போன்ற ஒரு ஞானியால் மட்டுமே அவனது துக்கத்தையும் மனக்கொந்தளிப்பையும் குணப்படுத்த முடியும். தர்ம சங்கடத்திற்கு உள்ளான தர்மராஜன் தன் நடையின் தயக்கம் காட்டி மெதுவாக பின்வாங்கினான். பீஷ்மர் அவனை நோக்கி, நீ ஏன் இவ்வளவு தயங்குகிறாய்? தானம், கல்வி, தவம் ஆகியவற்றில் ஈடுபடுவது ஒரு பிராமணின் தர்மம் என்பது போல போர் தொடுப்பதும் ஒரு சத்திரியனின் கடமையாகும். போருக்கு அழைக்கப்பட்டால் ஒரு சத்திரியன் கட்டாயம் செல்ல வேண்டும். அதர்ம மார்க்கத்தை பின்பற்றியவர்கள், அது ஒருவனின் தந்தையாகவோ சகோதரனாகவோ அல்லது தாத்தாவாகவோ இருக்கலாம், தண்டிக்கப்பட வேண்டும். பேராசையின் காரணமாக தர்மத்தின் வரம்புகளை மீறியவர்களுடன் போரிடுவது உண்மையில் ஒரு சத்திரியனின் தர்மமாகும். ஒரு சத்திரியன் அத்தகைய தீய மனிதர்களுக்கு எதிராக போர் தொடுத்து அவர்களை கொல்ல வேண்டும் என்றார். இவ்வாறு அவர் உரைத்த சில வார்த்தைகளை யுதிஷ்டனுக்கு தைரியத்தை ஊட்டின. அந்த நேரத்தில் யுதிஷ்டன் முன்னே வந்து தன் தந்தையாரின் கால்களை தொட்டு வணங்கினார். பீஷ்மன் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் தர்மராஜரின் தலையை முகந்து பார்த்துவிட்டு உட்கார் என்றார். பிறகு அவர், நீ எதை அறிய விரும்பினாலும் அச்சனமே தயக்கமேயின்றி என்னிடம் கேள், நான் உனக்கு சொல்வேன். யுதிஷ்டன், தாத்தாவே, தர்மத்தை அறிந்தவர்கள். மன்னனின் தர்மமே மிகச்சிறந்தது என்கிறீர்கள். ஒரு ராஜ்யத்தை ஆள்வது பெரும் சுமை என்பது நான் உணர்கிறேன். எனவே ராஜ தர்மத்தை பற்றி எனக்கு விரிவாக கூறுங்கள். அன்று பீஷ்மர் மிகவும் களைப்பாக இருந்ததால் அனைவரும் வீடு திரும்பினர். அவர்கள் மறுநாள் காலையில் வந்தனர். பீஷ்மர் முதலில் தர்மம், கிருஷ்ணர் மற்றும் பிராமணர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்தார். பின்னர் அவர் ராஜ தர்மம் குறித்த தனது விளக்கத்தை தொடங்கினார். இன்று 82வது தலைப்பு நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. இதை தொடர்ந்து நம்ம 83வது தலைப்பு பார்க்கலாம். நம்மளோட சேனலெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை